ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு பேச டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தா மகா சிவராத்திரிங்கிற டாபிக் தான் பேச போறோம். எதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுது, எதனால இந்த மாதிரி காரணங்கள்லாம் இந்த நாளுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு டீடைல்ஸ் தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி எந்த ஒரு கடவுளுக்காக கூறப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிந்து மதம் அல்லது சைவம் சமயம், இது மாதிரி ரெண்டு வகையிலும் நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பார்த்தோம்னா இதுல இருந்து முக்கியமான கடவுளா முப்பெரும் தேவர்கள் சொல்லி குறிப்பிடக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க மூணு பேர்ல இருக்கக்கூடிய சிவன் கடவுளுக்கு தான் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. இந்த மகா சிவராத்திரி வார்த்தையை நீங்க மூணா பிரிச்சு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு பார்க்க முடியும். அதாவது சிவன் கடவுளுக்காக ரொம்ப பிரசித்திகரமா கொண்டாடப்படுகிற மிகப்பெரிய ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி திருவிழாங்கிறது. திருவிழா, கொண்டாட்டம், பண்டிகை, இது மாதிரி மூணு வார்த்தையும் நீங்க பிரிச்சுதான் அப்போ மாத்தி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மகா சிவராத்திரி தினத்தை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா அந்த கடவுள்கள் பல கடவுள்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை பல மதங்களை கடந்தும் சரி, சமயங்களுக்கு கடந்தும் சரி பார்த்தோம்னா பல கடவுள்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள்லாம் பகல்ல அமைஞ்சிருக்கும். பகல்ல மக்கள் கொண்டாடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய பண்டிகைகளா இருக்கும். ஆனா வித்தியாசமா பார்த்தோம்னா சிவனுக்காக கொண்டாடப்படக்கூடிய மகா சிவராத்திரி இரவுல கொண்டாடக்கூடிய பண்டிகையா அமைஞ்சிருக்கு. அதன் அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி அமைஞ்சிருக்கூடிய இதுக்கு சொல்லி பார்த்தோம், எந்த கடவுளுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பெண் தெய்வங்களா இருக்கக்கூடிய அம்பிகைகளுக்கு நவராத்திரிங்கிற தினங்கள் 9 ராத்திரிகள் முக்கியமான ராத்திரிகளை கொண்டாடப்படுறதா இருக்கு. ஆனா பார்த்தோம்னா விடிய கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முழு இரவுமே கொண்டாடப்படுகிற நாளா இந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் அமைஞ்சிருக்கிறதா சிவபெருமான அதிகமா வணங்கக்கூடிய நபர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கு. அதுல அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்குல்ல. இது எப்ப கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் மாத கணக்கீட்டுல பார்த்தோம்னா மாசி மாதத்துல கொண்டாடப்படுது. இந்த மாசி மாதங்கள் நம்ம தமிழ் மாதங்கள்ல 11வது மாதமா வரக்கூடியதா இருக்கு. இந்த மாசி மாதத்துல தான் பார்த்தோம்னா தேய்பிரை நாட்கள்ல வரக்கூடிய 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரிங்கிறது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசி மாதம் வரும்போது அந்த மாசி மாதத்துல தேய்பிரை நாட்கள்ல 14வது நாள், அதாவது தேய்பிரை கடைசி நாள் தான் பார்த்தோம்னா அமாவாசையா இருக்குது. அதுல முன்னாடி நாள் இதை எப்படி சொல்லலாம் சொல்லி பார்த்தா சதுர்தசி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை குறிப்பிடுறாங்க. அதுவும் பார்த்தோம்னா வட இந்தியர்கள் இந்த மாதத்தை எப்படி குறிப்பிடுறாங்க சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாசி மாதம் குறிப்பிடுறோம். வட இந்தியர்கள் இது பல்குண மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல்குண மாதத்துலதான் பார்த்தோம்னா அவங்க சதுர்தசின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா இந்த நாள்ல கொண்டாடுறாங்க இந்த மகா சிவராத்திரியை. இந்த மகா சிவராத்திரி பார்த்தோம்னா பல்வேறு வகையான மாநிலங்கள்ல பல்வேறு வகையான மக்கள் வெவ்வேறு வகையில கொண்டாடக்கூடிய வழக்கத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரி எதுக்காக கொண்டாடப்படுது, எங்க இதுக்கான குறிப்புகள் ஃபர்ஸ்ட் கிடைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 புராணங்களை பல பேர் குறிப்பிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், லிங்க புராணம், இந்த 3 புராணங்கள் குறிப்பிட்டாங்க. இந்த 3 புராணங்கள்ல இருந்து பார்த்தோம்னா மகா சிவராத்திரியை பத்தியான குறிப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு. அது சில காரணங்கள் கிடைத்த காரணங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியும் இணைஞ்ச நாட்கள், அதாவது மகா சிவராத்திரியை கொண்டாடப்படும் நாள்னு சொல்றாங்க. அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியும் ஒரு கட்டத்தை கோபம் அடைஞ்சு பார்வதி தேவி சிவபெருமான் விட்டு பிரிந்து போனதாகவும், அதே சமயம் பார்வதி தேவி காசிக்கு போய் அங்க அன்னபூர்ணி தேவியா மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பிச்சாண்டவரா போய் அன்னபூர்ணி மேல நின்று பிச்சை வாங்குற மாதிரி மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் 2 பேரும் மனசங்கடம் தீர்ந்து மறுபடியும் ஒன்றிணைஞ்சதுனால இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு வகையில் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமான் பார்வதி கல்யாணமான தினமே இந்த மகா சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்றாங்க. இந்த மகா சிவராத்திரி நாள் தான் இவங்க 2 பேருமே கல்யாணம் அடைந்து அது மேஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி, அதாவது ஆண் சக்தி பெண் சக்தி 2 சக்திகளையும் சேர்ந்ததுனால தான் அந்த மகா சிவராத்திரி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மூணாவது என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சிவபெருமான் லிங்க ரூபத்தை தரிசனம் கொடுத்த நாள் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுறாங்க. அதாவது லிங்கோத்பவர் அப்படிங்கிற ரூபத்துல சிவபெருமான் தன்னோட உருவங்கிறது லிங்க ரூபத்துலதான் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த மகா சிவராத்திரி நாள் சொல்லக்கூடியதா இருக்கு. இது மாதிரி ரீதியில தான் பார்த்தோம்னா மகா சிவராத்திரி கொண்டாடப்படுறதுக்கான பின்விளைவு காரணங்களா இருக்கக்கூடியது அமைஞ்சிருக்கு. இது மாதிரி காரணங்களை வச்சுதான் மக்கள் இந்த அளவுக்கு மகா சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மகா சிவராத்திரி எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா முழுக்க பார்த்தோம்னா 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்கிறதா குறிப்புகள் தராங்க. இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்லயும் பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரி விமர்சையா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம சொல்லி பார்த்தோம்னா இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா, அதே மொரிஷியஸ், இது மாதிரி நாடுகள்ல கூட சிவபெருமானை வணங்கக்கூடிய மக்கள் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடிட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் தராங்க. இதுல அடுத்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திருவண்ணாமலையில கிரிவலம் சுற்றுகளா இருக்கட்டும், அதே சமயம் கன்னியாகுமரி போல தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மகா சிவராத்திரி தினத்தை பார்த்தோம்னா சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த மேற்கொள்வாங்க.
அதாவது 12 சிவாலயங்களுக்கு ஒரு ராத்திரியினுள்ளேயே வந்து பார்த்தோம்னா முழுமையா பயணிச்சு வந்து போய் வணங்கிட்டு வரதா இருக்குதான் சிவாலய ஓட்டம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இது மாதிரி சிவாலய ஓட்டத்துக்கான குறிப்புகள் வந்து மகாபாரதத்துல இருந்தே வரப்படுறதா சொல்றாங்க. புருஷாங்க இருக்கவங்க கேரக்டர் இன்க்ளூட் பண்றாங்க, பீமர் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வந்து இந்த சிவாலய ஓட்டம் வந்து கான்செப்டா சொல்லுவாங்க. அதனடுத்து பார்த்தோம்னா பல்வேறு வகையான மக்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்குதான் தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோம்னா தங்கள் குலதெய்வத்தை வணங்கக்கூடிய தினமா கருதி கொண்டாடக்கூடியதா அமைஞ்சிருக்காங்க. அதாவது தங்கள் குலதெய்வத்தை மறுபடியும் நினைவூட்டி அவங்களுக்கான படையல் இடுறதுக்கான நாளா வந்து இந்த சிவராத்திரி தினத்தை வந்து மக்கள் கருதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் நமக்கு தெரியக்கூடியதா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குலதெய்வ கோயில்களுக்கு வந்து பயணிச்சு போறது இந்த சிவராத்திரி தினத்தை தான் நடக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பல்வேறு கோயில்கள் வந்து பார்த்தோம்னா இரவு முழுக்கவுமே 4 வேலைகள் பூஜைகளை வந்து செய்து அவங்க வந்து இறைவனை வணங்குகிறதா வச்சிருக்காங்க சிவபெருமான. அதாவது பார்த்தோம்னா அது அந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தோம்னா முன்னாள் நாள் இரவே வந்து உணவை தவிர்த்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுக்கு அடுத்து மறுபடியும் சிவராத்திரி தினமா இருக்கக்கூடிய காலை வந்து எழுந்ததுக்கு அப்புறம் வந்து தலையெல்லாம் குளிச்சதுக்கு பின்னாடி அவங்க விரதத்தை தொடங்குவாங்க. அவங்க விரதத்தை தொடங்குறவங்க பார்த்தோம்னா சிவ பூஜை காலையே செய்வாங்க. மீண்டும் வந்து பார்த்தோம்னா சாயங்காலம் வரக்கூடிய சாயங்காலம் 6 மணில ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் முதல் கால பூஜையாகவும், அதுக்கடுத்து 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள 2வது கால பூஜையாகவும், 12 மணில இருந்து 3 மணிக்கு 3வது கால பூஜையாகவும், 3 மணில இருந்து மறுபடியும் அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் 4வது கால பூஜையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வழக்கங்கிறது இவங்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இது மாதிரி இல்ல பூஜைகள் வந்து ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வகையான வந்து வகையில இருக்கக்கூடிய ஆஃபரிங்ஸ், அதாவது கடவுளுக்கு நான் வந்து படைக்கக்கூடிய விஷயங்கள்னா அது வெவ்வேறு வகையில மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வகைய சந்தனம், தயிர், பால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடவுளுக்கு கொடுத்து கடவுளுக்கு வந்து நெய்வேதியம் வைப்பாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு தராங்க. கேரளால வந்து எப்படிப்பட்ட வகையில மகாசிவராத்திரி கொண்டாடுவாங்க சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி தான் இரவு முழுவதும் முடிச்சிருக்கக்கூடிய வகையில கொண்டாடுவாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா மகாசிவராத்திரி அன்னைக்குதான் பல்வேறு வகையா வெடிகள் வந்து விற்பனைகள் அதிகமாக நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு தராங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்திலையும் பார்த்தோம்னா பல்வேறு வகையான மக்கள் விரதம் இருந்து வழிபடுறது அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வகையில வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களும் மகாசிவராத்திரியும் விரதம் இருக்கிறது அவங்க முக்கியமான வழக்கமா வச்சிருக்காங்க. வட இந்தியாவுக்கு பல மாவட்டங்கள் வந்து பல மாநிலங்கள் பார்த்தோம்னா அதாவது எக்ஸாம்பிள் நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், உத்தரப்பிரதேசமா இருக்கலாம், மத்திய பிரதேசமா இருக்கலாம் எடுத்துக்கலாம். இது மாதிரி உள்ள மாநிலங்களை பார்த்தோம்னா இந்த மகாசிவராத்திரி தினத்துலதான் பார்த்தோம்னா பாங்குன்னு சொல்லக்கூடிய வகையான வந்து பானத்தை வந்து குடிப்பாங்க. இது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கேனபிஸ் சொல்லக்கூடிய போதையை தரக்கூடிய வகையான இடையை வந்து அரைச்சு அதுல இருக்கக்கூடிய சாரை பிரிஞ்சு பாங்கு பானத்தை வந்து தயார் பண்ணுவாங்களாம். இதை செய்து வந்து மக்கள் வந்து பருகிறது வந்து இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய பழக்கம் வந்து ஒண்ணு அமைஞ்சிருக்கிறதா இருக்கு. அதன் அடுத்து இது வந்து முக்கியமான விஷயமா இரவு முழு இழுத்து வந்து கடவுளை நினைத்து இருக்கக்கூடிய தினமா வந்து கொண்டாடக்கூடியதான் அது முக்கியமான விஷயமா அமைச்சிருக்காங்க. அதே சமயம் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மகாசிவராத்திரி வந்து பார்த்திருக்கோம். இந்த மகாசிவராத்திரி பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.